மேலை நாடுகளிலே அந்த நாட்களிலே இருந்ததான பரிசுத்தவான்கள், மிஷனரிகள், அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்ததை கொடுப்பதற்கு இந்தியாவிற்கு வந்ததினால்தான், தமிழ்நாட்டுக்கு வந்ததினால்தான் இந்த அளவுக்கு ஒரு எழுப்புதலை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பைபிள் நம்ம கையில கிடைச்சிருக்காது. இந்த பைபிளை எப்படியாவது தமிழ்ல ஜனங்களுக்கு கொடுக்கணும், தமிழ்ல பைபிளை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தேவ மனுஷன் புறப்பட்டு வந்தா. அவர் பேர் தான் வில்லியம் கேரி. தன் மனைவியோடு வந்தார், தன் பிள்ளைகளோடு வந்தார். இங்கே வந்து இங்க இருக்கிற தமிழ் அந்த புலவர்களிடத்திலே, பிராமண புலவர்களிடத்திலே தமிழ் கற்றா. கடற்கரை மணலிலே எழுதி பழகினார். ஆதியிலே தேவன் என்று கடற்கரை மணலிலே எழுதி கற்றார். அதற்கு பின்பு ஓலை சுவடிகளிலே கற்றார். அதற்கு பின்பு மேலை நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டதான அந்த அச்சு இயந்திரம், அந்த ஆப்செட் பிரிண்ட் என்று சொல்வார்கள், அதற்கு முன்பாக சடக்கு 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 அடிக்கும் பாருங்க, அதுல பேப்பர்களை, பைபிளை பிரிண்ட் பண்ணி ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். அந்த நாட்களிலே விமானங்கள் இல்லை, கப்பல் பயணத்திலே தான் வந்தார்கள். கப்பல்ல ஏறினா வந்து இறங்கினாதான் நிச்சயம். அப்படிப்பட்ட தன் உயிரை பணைய வைத்து வந்தார்கள். வந்த இடத்துல வில்லியம் கேரியினுடைய ஒரு பிள்ளை, அவர் வெளியில ஒரு இடத்திற்கு சுவிசேஷ ஊழியத்திற்காக போயிருந்த பொழுது அவருடைய ஒரு பிள்ளை ஒரு கொசு கடித்து பலவீனப்பட்டு சில நாட்கள் பலவீனமாக இருந்து செத்து போனது. வில்லியம் கேரியினுடைய மனைவி போன் பண்ண முடியவில்லை தன்னுடைய புருஷனுக்கு சொல்லுவதற்கு. செத்து போன தன்னுடைய பிள்ளையை அங்கே பைபிள் பிரிண்ட் பண்ணி வைத்திருந்த அந்த அட்டை பெட்டிகளை எடுத்து அந்த பைபிள்களை வைத்துவிட்டு அதிலே பிள்ளையை வைத்து அவர்களே குழி நோண்டி பிள்ளையை புதைத்தாள். பிள்ளையை புதைத்துக் கொண்டிருக்கும் பொழுது வில்லியம் கேரியினுடைய மனைவி பைத்தியக்காரியானார். மிஷனரிகளின் வாழ்க்கை சரித்திரத்தை படித்து பாருங்கள். அவர்கள் ஓட்டம் எதற்காக இருந்தது? அவர் கொடுத்ததை இந்தியாவிற்கு கொடுப்பதற்காக வந்தவர்கள். தன் பிள்ளை மரித்து போனது அடக்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே வில்லியம் கேரியினுடைய மனைவி பைத்தியக்காரியானாள். வந்து பார்த்தார் தன் மனைவி பைத்தியக்காரியா இருக்கிறதை. அவளை ஒரு செவுத்துல ஒரு நாயை கட்டுவது போல அப்படி கட்டி வைத்து சாப்பாடு கொடுத்து விட்டு மீண்டும் சுவிசேஷ ஊழியத்தை செய்ய போனவரையா வில்லியம் கேரி. அந்த நாட்களிலே திருநெல்வேலி மாகாணங்களிலே தன் புருஷன் செத்து விட்டால் தன் புருஷனை சிதையில் வைத்து எரிக்கும் பொழுது உயிரோடு கூட இருக்கிற மனைவியும் அந்த சிதையோடு கட்டி வைத்து எரிக்க வேண்டும் என்கிற ஒரு எழுதப்படாத சட்டம் இருந்தது. பல பெண்களை அப்படி எரித்து கொன்றார்கள். வில்லியம் கேரி அதற்கு எதிராக நின்று அந்த சதி என்கிற உடன்படிக்கை, சதி என்கிற அந்த உடன்கட்டை ஏறுகிற வழக்கத்தை அவர் உடைத்தார். அந்த நாட்களில் வெள்ளைக்கார துரைமார்கள் அப்படி குதிரையில வரும் பொழுது இந்தியாவில் இருக்கிற பெண்கள் மேல இருக்கிற சட்டைகள் அணியாதபடி அந்த வெள்ளைக்கார துரைகள் வரும் பொழுது தன்னுடைய சேலையின் மேற்பகுதியை விரித்து தன்னுடைய மார்பகங்களை காட்ட வேண்டும் என்கிற கேவலமான காரியத்திற்கு விரோதமாக போரிட்டு அதிலிருந்து விடுதலை வாங்கி கொடுத்தவர் வில்லியம் கேரி. இவர்கள் எல்லாம் யார்? தம் பிள்ளைய சாக கொடுத்தவர்கள். இந்த மண்ணிலே தன்னுடைய ஜீவனை கர்த்தருக்காக கொடுத்தவர்கள். ஜீகன் பால் என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் DELC என்கிற ஸ்தாபனத்தை ஆரம்பித்தவர். நாகப்பட்டினம் மாவட்டம் தரங்கம்பாடி என்கிற இடத்திலே அவருடைய கல்லறை அமைந்திருக்கிறது. அங்கே ஒரு பெரிய கத்தீட்ரல் கட்டப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அவர்களுடைய இரத்தத்திலே உருவாக்கப்பட்டது இந்த வேதம். இன்றைக்கு இந்த வேதத்தின் மதிப்பு புரிகிறது இல்ல. இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிறதுல நிறைய பேருக்கு கையில பைபிள் இல்ல. ஆனா இன்னைக்கு இந்த பைபிள்
பெரிய பைபிள், சின்ன பைபிள், ஜிப்பு வச்ச பைபிள், ஜிப்பு வைக்காத பைபிள், கோல்டன் லெட்டர் பைபிள், ஏசப்பா பேசினதெல்லாம் சிகப்படுத்து பைபிள், ஈஸியா எடுக்கிற மாதிரி அட்டவணை இருக்கிற பைபிள். இந்த பைபிள் எல்லாம் எப்படி வந்தது? அன்றைக்கு வில்லியம் கேரியும் சீகன் பாலும் தன்னுடைய இரத்தத்தினாலே இந்த பைபிள் நம்முடைய கரங்களிலே கிடைக்க பண்ணினார்கள். அன்னைக்கு பெங்களூர்ல ஒரு யூத் மீட்டிங்ல பேசுறேன். 1800 வாலிபர்கள் இருக்கிறாங்க. ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வந்து அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு பெரிய வாலிபர் கூட்டம், 1800 வாலிபர்கள். அதுல பேசுறேன், பைபிளை எடுறான்றேன். பைபிளை இங்க இருந்து எடுக்கிறான் சார், பைபிளை இங்க இருந்து எடுக்கிறான் சார். இது பைபிள் வைக்கிற ஸ்டாண்டா? ஆண்டவருக்காக, ஆண்டவர் கொடுத்ததை கொடுப்பதற்காக தன் ஜீவனை கொடுத்த ஒரு உலகமடா. அவர்கள் எல்லாம் எதற்காக ஓடினார்கள்? அவங்க கிட்ட காசு இல்லையா? அவங்க கிட்ட என்ன வசதி இல்லையா? மேலை நாட்டில் ஜம்முன்னு வாழ்ந்தவங்க, பணக்காரர்களாய் இருந்தவர்கள். ஒரே ஒரு பாரம், தெய்வம் எனக்கு கொடுத்ததை நான் உலகத்திற்கு கொடுக்க வேண்டும். இதே போல இன்னொரு மேலை நாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தையும் சொல்லுகிறேன். கவனமாய் கவனியுங்கள். அன்றைக்கு இந்திய தேசத்தில் கொடுமையான அம்மை நோய்கள் பரவி இருந்த நாட்கள். தங்கச்சி கவனி தங்கச்சி, அம்மை நோய்கள் பரவி இருந்தது. இன்றைக்கு எப்படி கொத்து கொத்தாய் கொரோனாவிலே ஜனங்கள் செத்தார்களோ, அதுபோல அன்றைக்கு அம்மை வியாதியிலே கொத்து கொத்தாய் ஜனங்கள் செத்து கொண்டிருக்கும் பொழுது, என்னை போல ஒரு செய்தியாளன் அங்கே மேலை நாட்டிலே போய் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஒரு எழுப்புதல் செய்தி. இந்தியாவிலே ஜனங்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். பாரம் உள்ளவர்கள் இந்தியாவிற்கு வந்து ஊழியம் செய்ய வாருங்கள் என்று ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ஒரு ஆல்டர் கால் கொடுக்கிறார். முடிந்து எழும்புங்க எழும்புங்கன்னா ஒரு ஆளு கூட எழும்பல, ஒரு ஆளு கூட எழும்பல சார், ஒரு ஆளு கூட எழும்பல. ஒரு 12-13 வயது மதிக்கத்தக்க ஒரு சின்ன பிள்ளை, ஒரு வாலிப பிள்ளை, ஒரு ஸ்கேட் போட்டிருந்தவ வேகமா முன்னாடி வர ஆரம்பிச்சா. அவங்க அப்பா பிடிச்சி இழுத்தாரு. எங்க போற? இல்லப்பா, ஆண்டவர் என்கிட்ட பேசுறாருப்பா, ஆண்டவர் என்கிட்ட பேசுறாருப்பா, நான் இந்தியாவுக்கு ஒப்பு கொடுக்க போறேன். அவன் முன்னாடி போறா. அவங்க அப்பா பிடிச்சி இழுக்கிறாரு. எங்க போற? இல்லப்பா, ஆண்டவர் சொல்றாரு என்னை இந்தியாவுல போய் ஊழியம் செய்ய முடியும். ஏய், இந்தியாவுக்கு போறியா? சும்மா கட. இந்தியா மோசமான நாடு, எல்லாம் திருட்டு பயலுக இருக்காங்க. அந்த காலத்துல சுத்தமில்லாத நாடு. அங்க போறேங்கிற? போகாத. இவ சொல்ற, இல்லப்பா இல்லப்பா, ஆண்டவர் என்கிட்ட பேசுறாருப்பா, நான் போகணும்பா, நான் போகணும்பா. எவ்வளவா சொல்லி பார்த்து கேட்கல. அவங்க அப்பா சொல்றாரு, சரி போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். கவனிமா கவனிமா, போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். நானும் வர்ற, 2 பேரும் சேர்ந்து ஒப்பு கொடுப்போம். முன்னாடி ஆல்டர் முன்னாடி அப்பாவும் மகளும் வந்தார்கள். நாங்க இந்தியாவுக்கு போக ஒப்பு கொடுக்கிறோம். அவங்க அப்பா ஒரு டாக்டர், அவர் ஒரு மருத்துவர். இவ அப்பதான் மருத்துவத்துக்கு லைட்டா கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுக்கிட்டு இருக்கிறா. அங்க இருக்கிற மெடிக்கல் சிஸ்டம் படி அப்பதான் லைட்டா படிச்சுக்கிட்டு இருக்கிறா. நல்லா கவனிங்க. 2 பேரும் ஒப்பு கொடுத்தார்கள். வந்தாங்க, சென்னையில வந்து இறங்குனாங்க. எங்க போறதுன்னு தெரியல. நடக்க ஆரம்பிச்சாங்க, நடக்க ஆரம்பிச்சாங்க, நடக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சம் வண்டிகளை கேட்டு கேட்டு ஏறினாங்க. கொஞ்சம் போனாங்க, நடந்தாங்க. கொஞ்சம் வண்டியில ஏறினாங்க, நடந்தாங்க. அந்தா இந்தான்னு சொல்லிட்டு வெள்ளூர்னு ஒரு ஊருக்கு வந்தாங்க. வெள்ளூர்னு ஒரு ஊரு, ஒரு குக்கிராமம் சார். அன்னைக்கு அது ஒரு குக்கிராமம். அந்த கிராமத்துல 10க்கு 10 ரூம் எடுத்து அப்பாவும் மகனும் தங்கி இருந்து அவங்க பெட்டியில சுமந்துட்டு வந்த மருத்துவத்தை வச்சு மருத்துவ சேவை ஆரம்பிச்சாங்க. கவனிங்க கவனிங்க கவனிங்க, மருத்துவ சேவை ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் நள்ளிரவு நைட் இருக்கும், ஒருத்தர் வந்து கதவை தட்டுறாரு. இவா போய் இந்த குட்டி பாப்பா போய் கதவை திறக்கிறா. அவ பேர் சோஃபியா. அவ கதவை திறக்கிறா. ஒரு முரட்டு மனுஷன் ஒருத்தன் வந்து நிக்கிறான். அம்மா, என் மனைவி நிறை மாத கர்ப்பிணியா துடிக்கிறாமா, என் மனைவிக்கு வந்து பிரசவம் பாருங்கம்மா. அவ சொல்றா, ஐயா எனக்கு வைத்தியம் பார்க்க தெரியாது, நான் இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். எங்க அப்பா நல்லா பாப்பாரு, அவரை நான் அனுப்பட்டுமா? ஆம்பளைங்களா?
பிரசவம் பார்க்கிறதா, சீ வேண்டாம் அப்படின்னு போயிட்டாரு. அப்புறம் ஒரு அரை மணி நேரம் இருக்கும் சார், இன்னொருத்தர் வந்து கதவை தட்டுறாரு. இவன் போய் கதவை திறக்கிறா. அதே போல இன்னொரு மனுஷன் வராரு. முன் சொன்னது போலவே சொல்றாரு வேற ஒரு மனுஷன், அம்மா என் மனைவி நிறை மாத கர்ப்பிணியா துடிக்கிறாமா, கொஞ்சம் வந்து பிரசவம் பாருமா. அதேதான் சொல்றா. ஐயா ஏற்கனவே இப்பதான் ஒருத்தர் வந்துட்டு போனாரு, எனக்கு பிரசவம் பார்க்க தெரியாது, எங்க அப்பா நல்லா பாப்பா, நான் வர சொல்றேன். ஆம்பளைங்க பிரசவம் பார்க்கிறதா, வேண்டாம். ஒரு அரை மணி நேரம் பொறுத்து இன்னொருவர் வந்தார், கதவை தட்டினார். அது போலவே கேட்டார், என் மனைவி துடிக்கிறாமா வந்து பாருங்க. இவ சொல்றா, ஏற்கனவே 2 பேர் வந்தவங்கள்ட்ட இதெல்லாம் சொல்லி அனுப்புனேன், எனக்கு பார்க்க தெரியாது, எங்க அப்பாவை அனுப்புறேன், நான் ஆண்கள் பார்க்க கூடாது. விடிந்தது. அவள் தன் கதவை திறந்த பொழுது அவள் பார்த்த ஒரு காட்சி அவளுடைய உள்ளத்தை உடைத்தது. அந்த 3 நிறை மாத பெண்களும் செத்து பாடையிலே கொண்டு போகப்பட்டதை பார்த்தார். அன்றைக்கு சோஃபியா ஒரு தீர்மானம் பண்ணார், இனி நான் என் தேசத்துக்கு போவதில்லை, என் தேவன் எனக்கு கொடுத்ததை இந்த இந்திய தேசத்தில் விதைப்பதற்கென்றே அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி தன் மருத்துவ பணிகளை தீவிரப்படுத்த ஆரம்பித்தாள். 10க்கு 10 ரூபாய் இருந்தது. ஒரு 5 படுக்கைகளை வாங்கினாள். 5 பெட் இருந்தது, 10 பெட்டா மாறினது. 10 பெட் 50 மாறினது. 50 100 மாறினது. 100 1000 மாறினது. இன்னைக்கு வெள்ளூருக்கு போனீங்கன்னா சிஎம்சி கிறிஸ்டியன் மிஷன் ஹாஸ்பிட்டல் என்கிற பெயரிலே ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் எழும்பி இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அங்கே சோஃபியா ஐடாஸ்கருடைய கல்லறை இருக்கிறதை நீங்கள் வெள்ளூரிலே பார்க்க முடியும். இப்ப புதுசா இன்னொரு ஹாஸ்பிட்டல் கட்டி இருக்கிறாங்க. அந்த வெள்ளூர்ல இருந்து ராணிப்பேட்டை போற வழியில ஒரு பிரம்மாண்டமான ஹாஸ்பிட்டல், சிங்கப்பூர் ஏர்போர்ட் தோற்றம், அவ்வளவு பிரம்மாண்டமான ஹாஸ்பிட்டல். இதுக்கெல்லாம் காரணம் ஒரு சின்ன வாலிப பிள்ளை அவர் கொடுத்ததை கொடுப்பதற்காக தன்னை அர்ப்பணித்தவள். Dear brother and sister, have only one life. ஒரே ஒரு வாழ்க்கை பிரதர். எதற்காக நான் ஓடுகிறேன்? என் மனைவி, என் பிள்ளைங்க, என் சுகம். நோ சார், எனக்கு சொல்ல சொல்ல வந்துகிட்டே இருக்கு. ஒடிசான்னு ஒரு இடத்துல ஒரு 5 நாள் கன்வென்ஷனுக்கு போயிருந்தேன். அங்க நான் பார்த்த ஒரு இடம், கந்தமால் என்கிற ஒரு பகுதிக்கு கீழாக ஒரு கல்லறை தோட்டத்தை பார்த்தேன். அந்த கல்லறையில எழுதப்பட்டிருந்தது கிரஹாம் ஸ்ட்ரெயின்ஸ் என்கிற வார்த்தை. எத்தனை பேருக்கு கிரஹாம் ஸ்ட்ரெயின்ஸை குறித்து தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆஸ்திரேலியா தேசத்தில் வசதியாய் வாழ்ந்த ஒரு மனுஷன், அவரும் அவருடைய 2 ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் தன் மனைவியும் ஒடிசாவிற்கு ஊழியத்திற்கு வந்தார்கள். ஒன் ஆஃப் தி வெரி பேக்வர்ட் ஸ்டேட் இன் இந்தியா. ரொம்ப பின்தங்கிய ஒரு மாவட்டம் சார். இந்த ஒடிசால இருக்கிறவங்க எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில அங்கங்க பாத்தீங்கன்னா நிறைய வேலை பார்க்கறது, அவங்களுக்கு எல்லாம் தமிழ்நாட்டில் வேலை பார்க்கறது சிங்கப்பூர்ல வேலை பார்க்கிற மாதிரி. அன்சிவிலைஸ்டு பீப்புள். எந்த அளவுக்கு அவங்க அன்சிவிலைஸ்டுன்னு சொல்றேன், அப்ப எந்த அளவுக்கு ஞானம் உள்ளவங்கன்னு பாத்துக்க. ட்ரெயினை நிறுத்த முடியுமா? அப்படி சாப்பாடு கன்வென்ஷன்ல சாப்பாடு போட்டு சாப்பிடுங்கன்னா சமணங்கால் போட்டு சாப்பிட தெரியாது. இந்தியன் ஸ்டைல் டாய்லெட் போற மாதிரி உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. இந்தியன் ஸ்டைல் கமோட்ல டாய்லெட் போனா எப்படி உட்கார்ந்துருப்போம் அப்படி உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. அன்சிவிலைஸ்டு பீப்புள். ஒரு லோக்கல் ட்ரெயின்ல போனா என்னமோ கையில இப்படி தட்டி தட்டி இப்படி வாயில போடுவாங்க. ஜன்னல் திறந்துதான் இருக்கும். அந்த ஜன்னல் வழியா அப்படி பூனை அப்படி துப்புறதுக்கு வராது. காலை விரிச்சிட்டு காலுக்குள்ளே துப்புவான் ட்ரெயினுக்குள்ளே. லோக்கல் ட்ரெயின்ல பன்னியை ஏத்துவாங்க, எரும மாட்டை ஏத்துவாங்க. அந்த சைடுல இருக்கிற அந்த ட்ரெயின் கம்பியில சைக்கிளை தொங்க விடுவாங்க. அன்சிவிலைஸ்டு பீப்புள். அவங்க மத்தியில கர்த்தர் அவர் அனுப்புனார். அவங்க மத்தியில போனார்.
ஒரு நாள் கந்தமாலுங்கிற பகுதியில, ஒரு மலைப்பகுதியில ஊழியம் செஞ்சுட்டு அதனுடைய அடிவாரத்துல தன்னுடைய ஜீப்பை நிறுத்திட்டு தன் 2 பசங்களையும் கூட்டு போயிருந்தாரு. பசங்களும் அவங்களும் ரொம்ப டயர்ட் ஆனதுனால அந்த ஜீப்பை பூட்டிட்டு கொஞ்ச நேரம் ஏசியை போட்டு அப்படி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது அதை பார்த்து கொண்டிருந்த தாரா சிங் என்கிற ஒரு விஷமி அந்த ஜீப்பை கட்டி தன்னிடத்தில் இருந்ததான அந்த கிரஷின் அந்த பெரிய பெரிய குப்பிகளை அதன் மீது ஊற்றி அதில் தீயை கொளுத்தி வைத்தான். சில நிமிடங்களிலே ஜீப் வெடித்தது. கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவருடைய 2 பிள்ளைகளும் உடல் சிதறி மரித்தார்கள். இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னா ஒரிசாவுல ஒரே குழியில நடுவுல அப்பா, இந்த சைடு ஒரு பையன், இந்த ஒரு பையன், கிரஹாம் ஸ்டெயின்ஸ் என்று எழுதப்பட்டிருக்கும். அவர் மனைவியை பார்த்து சொன்னார்கள், நீ போய்விடு, ப்ளீஸ் யூ கோ பேக் டு ஆஸ்திரேலியா. இது நல்ல ஊர் இல்ல, உன் புருஷனுக்கும் உன் பிள்ளைக்கு நடந்தது உனக்கும் வரும். இல்லை, கோர்ட் கேஸுக்கு வந்தது. தாரா சிங் கூண்டில் நின்றான். கிரஹாம் ஸ்டெயின்ஸுடைய மனைவி சொன்னார்கள், கிறிஸ்து எனக்கு கொடுத்ததை நான் கொடுக்கிறேன், கிறிஸ்து எனக்கு அன்பை கொடுத்திருக்கிறார், அந்த அன்பை கொடுத்து அவனை நான் மன்னிக்கிறேன் என்று சொன்னார். நடந்த காரியம் என்ன தெரியுமா? தாரா சிங் ரட்சிக்கப்பட்டு ஒரு ஊழியக்காரனாய் மாறுகிறதற்கு கர்த்தர் செய்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவ ஜனமே, there is only one life. In that life we have to share something. ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்தாரோ, கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பு, கர்த்தர் கொடுத்த பணம், கர்த்தர் கொடுத்த வேலை, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள், அவருக்கு கொடுப்பதற்கு சில பேரை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். இந்த கூட்டத்தில் ஒரு சில பேர், கர்த்தர் எனக்கு கொடுத்ததை கொடுப்பதற்கு நான் ஒரு பயணம் பயணிக்க விரும்புகிறேன். போதும், சுயநலமாய் வாழ்ந்த நாட்கள் போதும், போதும், எனக்காக வாழ்ந்த நாட்கள் போதும். என்னிடத்தில் இருக்கிறதை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு ஒரு விசை கண்களை மூடலாம். ஒரு நிமிஷம், ஒரு 30 செகண்ட், அரை நிமிஷம் கண்ணை மூடி ஒரு சின்ன பிரேயர் மனசுல பண்ணுங்க பிரதர். ஐயா, ஒரு சின்ன பிரேயர் மனசுல. என்னை நம்பி கர்த்தர் கொடுத்தவைகளை, அன்றைக்கு ஈசா தன் மகனிடத்தில் நம்பி கொடுத்த பால் கட்டிகள், நம்பி கொடுத்த வறுத்த பயிர்கள், கொடுத்துட்டு வாடா, ஓடி போய் கொடுத்துட்டு வா. என் ஓட்டம் ஜெயத்துடன் முடிவதற்கு, கொடுப்பதற்கென்று ஒரு ஓட்டம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.